வணக்கம் நட்புகளே. நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் டீப் நெக் ப்ளவுஸ் வச்சு அதனுடைய அளவுகளை நம்ம எப்படி அந்த அளவை கன்வெர்ட் பண்ணோம், அந்த அளவில் இருந்து பேக் வந்து க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டு டீப் நெக், ஒரு டீப் நெக் ப்ளவுஸை வச்சு எப்படி பண்ணுங்கிற பேக் பார்ட்டும் அதனுடைய கையும் பார்த்தோம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டும் கிராஸ் பட்டி இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற தெளிவான நுட்பங்களை எல்லாமே வந்து நம்ம வகுப்புகளில் வந்து நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ நடக்க இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸில் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவை பண்ணி பயன்பெறுங்க. மிக அற்புதமான ஒரு வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக வந்து 11வது பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கு முன்பாக உள்ள ஃப்ரீ கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு அதனை தொடர்ந்து வந்து தெளிவான ஒரு புரிதலோடு வந்து 11வது பேட்சில் வந்து கலந்து கொண்டு எல்லோருமே பயன்பெறுங்க. இப்போது இந்த பேக் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட் டீப்பு, ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது இது பேக்கு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிட்டோம், இதோட கையும் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டிக்கான லைனையும் போட்டுக்கலாம். கரையை கழித்து வந்து நம்ம ஊக்குப்பட்டிக்குள்ள லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் கிராஸ் 1 இன்ச்சு 1 பாயிண்ட் ஷோல்டர் கிராஸு. இங்கேருந்து பாடி டிவைடட் பை 6 5.75. பேக்கில் வந்து ப்ளஸ் பண்ணோம், 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வச்சோம். ஃப்ரண்ட்டில் வந்து பாடி டிவைடட் பை 6 வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ செஸ்ட் லைன், ஷோல்டர் கிராஸ் லைன், ஆம்கோலினுடைய ஹைட்டு, இதோட சென்ட்ரு, இது சென்ட்ரல் லைனு. ஷோல்டர் 14 இன்ச்சு ஷோல்டரு, -3 11 11 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். ப்ளஸ் 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இங்கே ஃப்ரண்ட்டுக்கு. இப்போது ஷோல்டர் -3 11 இன்ச்சு, அதில் பாதி 5.5. இந்த 5.5 இன்ச்சில் வந்து இங்கே அந்த 90 டிகிரி ஸ்ட்ரைட் லைன், ஆம்கோல் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ 1 இன்ச்சு கீழே, 1/2 இன்ச்சு மேலே. இந்த லைன் எடுத்துக்கணும். ஒன் இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கணும். செஸ்ட்டு 34.5, 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட்டில் வச்சுருக்கோம். 3/4 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இப்போ இங்கே 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நெக்கோட பாயிண்ட் வரைஞ்சிக்கணும். ஷோல்டர் கிராஸ் லைன் இது. இப்போ இந்த ரெண்டுக்கும் சென்டர் 1 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு 1/2 பாயிண்டில் இந்த லைன் இங்கே எடுத்துக்கணும். இப்போ நெக்கோட பாயிண்ட் இது. இந்த ஷோல்டர்னுடைய கிராஸ் லைனை வந்து
ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்கே இந்த லைனுக்கு மேலே லைட்டாக இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டோட கிராஸ் இங்கே வரைஞ்சிக்கணும். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய லைனையும் இங்கே ஸ்டிச்சிங் லைன் எடுத்துக்கணும். பஸ்டோட அளவு இங்கேருந்து எடுக்கணும். 36 டிவைடட் பை 4, 9 இன்ச்சு 1.9 பஸ்ட்டு, 12 இன்ச்சு 1 ஃப்ரண்ட்டோட ஹைட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. பஸ்ட் லைன், ஃப்ரண்ட்டோட ஹைட் லைனு, அண்டர் பஸ்ட் லைனு 3.5 இன்ச்சு 1.25 எடுத்து, இது அண்டர் பஸ்ட்னுடைய லைனு. இது எடுத்துக்கணும் நம்ம. இப்போ பஸ்ட்டு டிவைடட் பை 10, 36 3.5 இன்ச்சு 1 ஸ்ட்ரைட்டோட இடத்த எடுத்துக்கணும். இப்போ பேக்கில் வந்து பஸ்டோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக வந்து 9 இன்ச்சு 1 இருக்குது. 9 இன்ச்சு 1 இங்கே கரெக்டாக வச்சுக்கணும். 36 18.25 ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு. இப்போ இங்கே சைடோடைய அளவு இங்கே எடுத்துக்கணும். இப்போ இடுப்பு வந்து 30 7.5 இன்ச்சு 1 ப்ளஸ் இங்கே டாட் வந்து 2.25 இருக்குது. இப்போ 2.25 டாட் இருக்குது. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 1.25 இந்த சைடு, 1.25 இந்த சைடு, 2.5 இன்ச்சு டாட்டு. இப்போ டாட்டுடைய மார்க் இங்கேருந்து பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.5 இன்ச்சு இருக்குது. அதே 3.5 இன்ச்சு இங்கேயும் வச்சுக்கணும். இங்கேயும் டாட் வரைஞ்சிக்கணும். இப்போ டாட் உங்களுக்கு கப்பு ஷார்ப்பாக வேண்டான்னா இந்த ஷேப் கொடுத்துக்கணும். லைட்டாக இந்த ஷேப் லைட்டாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஷேப்பு இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேயும் கரெக்டாக அளந்து வச்சாச்சு. இப்போ இந்த ஷேப் வந்து ஃப்ரண்ட்டோட ஷேப்பு இங்கேருந்து இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பு கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும். இங்கே பேக்னுடைய இந்த ஆம்கோல் ஷேப்பு இங்கே லைனில் கரெக்டாக வச்சு இந்த ஷேப் இங்கே எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கணும். இப்போ ஆம்கோலுடைய மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆம்கோலுடைய ஷேப் எடுக்கணும். அப்படியே வந்து இந்த ஷேப்பை இங்கே கொண்டு வந்துடணும். இப்போ ஆம்கோல் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 15 ஆம்கோல் 7.25 டாட்டுக்கு வந்து 3/4 இன்ச்சு டாட் வேணும். அப்போது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கிராஸ் பண்ணுவோம். அப்போ 3/4 இன்ச்சு இங்கே டாட் வச்சுக்கலாம். இப்போ ஊக்குப்பட்டியினுடைய சைடில் டாட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. இங்கே நெக்கில் இருந்து கழுத்துடைய உயரம் இங்கே கிராஸில் அளவு எடுத்திருந்தால் கிராஸில் எடுத்துக்கணும்.
ஸ்ட்ரெயிட்டில் எடுத்திருந்தால் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தான் எடுத்திருந்தோம். 6.5 இன்ச்சு நெக்கோட உயரம், மேலேருந்து 6.5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இப்போ நெக்கு இந்தளவுக்கு வருது. இப்போ நாம் இது வந்து நெக் பாயிண்டோட ஸ்ட்ரெயிட்டு. இந்த நெக்கோட ப்ராடு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ப்ராடு கனெக்ட் பண்ணி இங்கேருந்து நெக்கு ப்ராட் பண்ணிக்கணும். இங்கேருந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இங்கேருந்து ஷோல்டருடைய கிராஸ் ஆல்ரெடி இந்த 2 மார்க்குக்கும் இடையில இதை வந்து இந்த மார்க்கு கொஞ்சம் மேலே வச்சு ஃப்ரண்ட் கிராஸை கம்மி பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்கு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நெக்கு நம்ம இதில் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்ட் ஷேப்பு, இதில் உங்களுக்கு டிசைன் வேணுன்னா டிசைன் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து இதில் டிசைன் மாதிரி வேணும்னு சொன்னாலும் இப்படி டிசைன் மாதிரியும் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். இது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி டிசைன் வேணாலும் அந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்டு வேணுன்னா ரவுண்டு இப்படி எடுத்துக்கலாம். இது நம்ம சாய்ஸ். இப்போ ஆம்கோல் டாட்டு இங்கேருந்து பண்ணிக்கணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச்சு டாட்டு. இப்போ இந்த ஹைட்டை செக் பண்ணிக்கணும். 3.5 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச்சு இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு பாயிண்ட் மேலே இருக்குது. இங்கேருந்து ஆம்கோல் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். இந்த டாட்டை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். டாட்டை இங்கேருந்து 3/4 இன்ச்சில் டாட்டை இங்கே எடுத்துடணும். இதை அப்படியே இதில் ஆம்கோலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை அப்படியே கட் பண்ணிடலாம். ஊக்கு பட்டிக்கான மார்க்கு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இதில் 1/4 இன்ச்சு நம்ம வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அந்த 1/4 இன்ச்சு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிடலாம். ஆம்கோல் ஷேப் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கணும். அப்படி ஃப்ரண்டோட டாட்டு, ஊக்குப்பட்டியோட டாட்டு, ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிங்கிள்ஸுமே வராது. இப்போ கட்டிங் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பட் இந்த நெக்கோட ஷேப் எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். லைட்டாக வந்து அப்படி ஷேப் கொடுத்து எடுத்துருக்கோம். இது உங்களுக்கு எப்படி தேவையோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு பார்த்துக்கணும். கிராஸ் பட்டியினுடைய அகலத்தை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ கிராஸ் பட்டி இதான் பட்டிக்கான அளவு.
இப்போ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இங்கே வந்துடும். இந்த ஃப்ரண்ட்டோட இடத்தையும் இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டு. இப்போ சைடில் வந்து கரெக்டாக வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25க்கு நம்ம 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதில் இந்த கரையை வந்து எப்போவுமே கழிச்சிடணும். இப்போ கரையை கழித்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான் ஸ்ட்ரைட்டு. இது ஸ்ட்ரைட்டு. இங்கே லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சு லைட்டாக அந்த கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச்சிங்க்கான மார்க்கு. தையல் தும்புக்கு இடுப்பு 30 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இங்கே சைடில் வந்து நமக்கு 2.5 இன்ச்சு, சைடில் இருந்து 2.5 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு, இங்கே 3 ப்ளஸ்ஸு 3/4. இதில் நாம் இங்கே இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். இந்த கிராஸ் பண்ணிக்கிறோம், அதை மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இதுதான் வந்து ரெடி மார்க்கு. ரெடி மார்க் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய அளவு நமக்கு என்ன இருக்கோ அந்த ஃப்ரண்ட்டை வச்சே கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெடி மார்க் இந்த இருக்குது. இங்கே ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங்க்கும் கரெக்டாக இருக்குது. இது ஃப்ரண்ட்டோட மார்க்கு. இங்கேருந்து இப்போ சைடில் உள்ள மார்க்கு. இதில் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தட்டை தைக்கும்போது இழுத்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிக்கணும். 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங் அளவு, அதை இங்கேருந்து பண்ணிக்கோங்க. 1.25. இப்போ இங்கேருந்து இந்த சென்டர் அளவுக்கு இந்த மார்க் இங்கே பண்ணிக்கணும். இங்கேருந்து இந்த மார்க் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வி மாதிரி இல்லாமல் லைட்டாக அந்த ஷேப்பை கொடுத்து அப்படி எடுத்துக்கணும் பட்டியினுடைய அளவை. இதே பட்டி வந்து லைட்டாக வந்து பட்டி அப்படி பெண்டு கொடுத்து கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இன்னும் நீட்டாக இருக்கும். லைட்டாக அப்படி பெண்ட் ஷேப் கொடுத்தோன்னா பட்டியில் வந்து சுருக்கு இருக்காது. இந்த மார்க்கவே இப்படி அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். பட்டி பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். கிராஸ் பட்டிங்கிறது ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே ரொம்ப முக்கியம். இந்த கிராஸ் பட்டி வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வந்து ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ப்ளவுஸுக்கு பட்டி என்பது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பட்டி கட் பண்ணிட்டோம். பட்டியோட ஷேப் நீட்டாக இருக்கும். இப்போ பேக் நெக்கையெல்லாம் கட் பண்ணிடலாம்.
இப்போ இதில் ஜாயின் பண்ணுவோம். பட்டி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தையல் வந்து முன்பின் வராது, கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் ஜாயின் கரெக்டாக இருக்கும். தையல் போடும்போது இந்த மார்க் மேலே கரெக்டாக வரணும். தான் பட்டி வந்து வெட்டக்கூடிய மெத்தடு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ கை எல்லாமே நாம் நீட்டாக வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பேக் க்ளோஸ் நெக்கு இப்போ ஸ்டிச்சிங் இதில் 1/2 இன்ச்சு பண்ணிடுவோம். இந்த பேக்கோட நெக்கு வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இது கஸ்டமருடைய தேவையை பொறுத்து. ஸோ நாம் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது அந்த ப்ளவுஸில் நார்மலாக இப்போ எல்லாருமே பேக் டீப் நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட்டு டீப் நெக் ப்ளவுஸ்லாம் வெட்டியிருப்பீங்க. பட் ஆனால் இதை கட்டிங் பண்ணும்போது இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் கவனிக்கிறோம், அதுக்கான அளவுகள் என்ன, இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்து நீங்கள் முடிந்தவரை கொஞ்சம் 100% இல்லைன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு அதை கற்றுக்கக்கூடிய அளவுக்கு வந்து தனித்தனி பார்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ இந்த நுட்பங்கள் எல்லாத்தையும் இன்னும் டீப்பாக ஸோ இந்த ப்ளவுஸுக்கு இந்த கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏராளம் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து ஒரு வேலை செய்யும்போது எளிமையாக செய்ய முடியும். நீங்களும் இந்த மாதிரி சிறப்பாக கட் பண்ணக்கூடிய வேலை தான் நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் போயிட்டுருக்கு. நம்முடைய ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து நம்ம சொன்ன ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முன்பதிவு எல்லாமே சொல்லியிருக்கோம். நாம் முன்பதிவு சொன்ன இந்த நம்பருக்கு 82 70 68 69 81 8270686981 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ கிளாஸில் முன்பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நடக்க இருக்கக்கூடிய 11வது பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி தெளிவான விளக்கங்களோட நல்லா கற்றுக்கிட்டு சிறப்பாக எல்லோருமே வந்து வேலை செய்யுங்க. நன்றி நட்புகளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.